என்னங்க நீங்க வாத்தியார் பொண்ணா? ஏங்க ஐயோ இல்லைங்க, நான் ஏதோ தெரியாம என் பொண்ணோட குரல் இந்த பெட்டியில இருக்குன்னு பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்தேனே, அதை கெடுத்துட்டேடா பாதி. தம்பி, நீங்க சக்கரப்பட்டின்னு முதல்லயே சொல்லக்கூடாதா? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நீங்க விட்ட அடியில நான் இருக்கிறது சக்கரப்பட்டியா பாவக்காப்பட்டியான்னு எனக்கே மறந்து போச்சுங்க. எவ்வளவு நாள் வாத்தியார் வேலை இருக்கீங்க? நான் 35 வருஷமா. நல்லாவே தெரியுது சர்வீஸ். எப்படி? என்ன அடிங்க? ஐயோ, சரியா விசாரிக்காம அவசரப்பட்டுட்டேனே. ஆமா, என்ன சமாச்சாரம்? அப்பா ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்களா? ஆமாங்க, கல்யாணத்துக்கு பந்தல்காரர்ல இருந்து பெட்டர் மாஸ்கார வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க பொண்ணோட வர வேண்டியது, கெட்டி மேளம் கொட்ட வேண்டியது. தாலி கட்டினதும் பொண்ணை எங்க வீட்டுல விட்டு நீங்க மட்டும் போயிருங்க. தம்பி, என் பொண்ணு ஊமையான பிறகும் உங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு செய்யறாரா? காப்பி கிடைக்குங்களா? பாருங்க, எங்க பரம்பரையில இடிக்கும் போது ஒண்ணு புடைக்கும் போது ஒண்ணு பேச மாட்டாங்க. குத்தும் போது என்ன பேசுறோமோ அள்ளும் போதும் அதே தாங்க. பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க. இல்ல உங்க ஆளுங்க பேர் எதனா விட்டுருக்கா பார்த்து சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா கோமாளி மாதிரியா தெரியுது? அது மோரு, நீங்க காபின்னு நினைச்சு. பித்தளை பாத்திரம் கிலோ என்ன விலைக்கு எடுக்கிறீங்க? பித்தளை பாத்திரம் எடுக்கிறது இல்ல. எடுக்க வேணாம், விலையை மட்டும் சொல்லுங்க போதும். விலையா? கிலோ 30 ரூபா. 8 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறியா? 8 ரூபாய்க்கா? திருட்டு பொருளா? என்ன, கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க. பொருள் எங்க இருக்கு? எத்தனை கிலோ தேரும்? 2.5 கிலோ இருக்கு. 1.5 காசு கொடு போதும். 1.5 கிலோக்கா? ஜாக்கிரதை கைட்டிக்க. புது செட்டுங்க, எல்லாரும் கேட்கணும். திண்ணில வச்சு பாட்டு கேட்டு இருந்தேன். பக்கத்து இருக்கிற பையன் தள்ளி விட்டான். வாங்க கொண்டாங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாம் ஒரே கைப்பட இருக்கணும், அப்பதான் உருப்படும். ஆமா, இது சொந்த செட்டு தானே? ஏன் சந்தேகமா இருக்குதா? திருட்டு செட்டெல்லாம் நான் ரிப்பேர் பாக்குறது இல்ல. என்னது திருட்டு செட்டா? எங்க அண்ணன் பொண்ணு எடுக்கிற வீடுங்க. அது பொண்ணு எந்த ஊரு? அரசப்பட்டி. அரசப்பட்டியா? அரசப்பட்டியில முருகேசன் தெரியுங்களா? தெரியும். மாவா? எங்க அண்ணன் அவர் பொண்ணு தானே கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னங்க புகை இது? இப்பதானே கரண்ட் வந்திருக்கு. ஆமா, உங்க அண்ணன் அந்த பொண்ணை தான் கட்டிக்க போறாரா? அது எப்படிங்க முடியும்? எங்க அண்ணன் அவன் பார்க்க வேண்டிய பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டான். தெரியாம ஒரு பைத்தியக்காரன் அந்த பொண்ணு தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். புரியுதுங்களா? ஏன்னா சொன்ன எனக்கே ஒண்ணுமே புரியல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னன்னு? இத்தனை குழப்பத்துக்கு காரணமே அந்த பொண்ணு ஊமையானதுதான். ஏங்க பாடுதுங்க. கனெக்ஷனை மாத்தி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். பாடுதுங்களா? ஏமா, நான் அப்பவே சொல்லல தம்பி, மொழிதான் அப்படியே தவிர மனசு அப்படி இருக்காதுன்னு. என்ன என்ன பத்தி என்ன சொன்னாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. நீங்க முழிக்கிற மொழியை பார்த்து என் பொண்ணு டேப் ரெக்கார்டரை நீங்க தான் திருடிட்டு போயிட்டீங்களான்னு தப்பு கணக்கு போட்டுச்சு. இல்ல நான் வரேங்க. தம்பி தம்பி, ஏங்க ஒருத்தன் புதுசா வீட்டுக்கு வந்துக்கிறானா அவனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த கூடாதுங்க. இப்பவே என்ன பத்தி இப்படி பேசுறாங்களே, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, யாராவது எதனா திருடினா கூட நான் தான் திருடு இவங்களே என்ன போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவாங்க. என்னை பத்தி நானே சொல்லி கூடாதுங்க. எங்க அப்பா வீட்டுல கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆச்சுங்க ஒரு 5 ரூபாய்க்கு மேல நான் திருடுனதே இல்லைங்க. என்ன சிரிக்கிறீங்க? எங்க அப்பா வருவாரு, கேட்டு பாருங்க. தம்பி தமாஷா தான் பேசுறீங்க.
நான் யாருகிட்ட பேசினாலும் என்ன விளையாட்டு எடுத்துக்கிறாங்களே தவிர என்ன ஒரு மனுஷனா மதிக்கவே மாட்டாங்க. சாப்பிடுங்க. என்னங்க இதெல்லாம்? குழந்தைங்க பிரியப்படுறாங்க, சாப்பிடுங்க. நீங்க என்ன உண்மையிலேயே ஒவ்வொரு மாதிரியே கேவலப்படுத்துறீங்க. நான் இப்ப எது பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் படும். இத பாருங்க, என் பொண்ணு குரலை மறுபடியும் கேட்க வச்சீங்களே, அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன வரேம்மா. கடமைப்பட்டதுன்னா கேட்டுங்க. இதுக்கு 18 ரூபா ரிப்பேர் சார்ஜ், அதை கொடுக்க சொல்லுங்க. ரேவதி, தம்பிக்கு ஒரு 18 ரூபா எடுத்து கொடுமா. 18 ரூபா கரெக்டா கொடுத்துறாதீங்க. பஸ் எல்லாம் போய்க்கிறேன். 2 ரூபா சேர்த்து கொடுங்க. அது சரி.